திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நம்முடைய வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, வெற்றி கூட்டணி சார்பாக நம்முடைய திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உங்களுடைய வேட்பாளர், முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர், நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர், எல்லாத்தை விட முக்கியம் மக்களுடைய உங்களுடைய ஆதரவை பெற்ற அன்பை பெற்ற வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம், இது கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சார கூட்டமா இல்லை வெற்றி விழாவா இல்ல நன்றி அறிவிப்பு விழாவா அப்படின்ற அளவில் மிகுந்த எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கு. இதை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சரும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளருமான அண்ணன் திரு ஐ பெரியசாமி அவர்களே, மாண்புமிகு அமைச்சரும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் திரு சக்கரபாணி அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான என் உடன்பிறவா தம்பி திரு ஐபி செந்தில்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு காந்திராஜன் அவர்களே, வணக்கத்திற்குரிய திண்டுக்கல் மாநகர மேயர் சகோதரி இளமதி ஜோதி பிரகாஷ் அவர்களே, மாநகர செயலாளரும் துணை மேயருமான அண்ணன் திரு ராஜப்பா அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் திரு ராஜேந்திரன் அவர்களே, திரு ஃபசகுல் ஹக் அவர்களே, திரு ஜானகிராமன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு வெள்ளிமலை, திரு நெடுஞ்செழியன் உள்ளிட்ட திண்டுக்கல், பழனி, ஒட்டச்சந்திரம், வேடசந்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, ஒன்றிய குழு தலைவர் திரு ராஜா உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, மாநில இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர் என் சகோதரர் திரு ஜிபி ராஜா அவர்களே, மாநில வர்த்தகர் அணியினுடைய துணை செயலாளர் திரு வே ஜெயின் அவர்களே, மாநில மாணவர் அணி துணை செயலாளர் திரு பொன்ராஜ் அவர்களே, அண்ணன் நேரு பாண்டியன் உள்ளிட்ட தொகுதி பார்வையாளர்களே, திரு காமாட்சி, நாகராஜன், பிலால் ஹுசேன், மார்கரெட் மேரி, சத்தியமூர்த்தி ஆகிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் சகோதரர் கணேசன் அவர்களே, சகோதரர் ஹரிஹர சுதன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் சகோதரர் பிரபாகரன் அவர்களே, இளைஞர் அணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, தலைமை செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தோழமை கட்சி சார்ந்த தலைவர்களே, நம்முடைய தாயக்கழகம் திராவிடர் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அகில இந்திய வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, அக்காக்களே, அம்மாக்களே, பாட்டிகளே, தங்கைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும், அதே போல இங்கு பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய எழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண்ணுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயிச்சாச்சா? அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது கழக வேட்பாளர் அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமாமா? 7,47,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வச்சிங்க. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். ஏற்கனவே பலமுறை நான் திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறேன். நான் ஒன்று தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது. தினமும் மக்களை சந்திக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அடிக்கடி நான் வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். இந்த முறை அந்த ரெக்கார்டையும் நீங்கள் பிரேக் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நிரம்ப இருக்கு. அதற்கு காரணம், ஆனால் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல்ல ஏமாத்திட்டீங்க.
இந்த முறை ஏமாத்தாதீங்க. ஏமாத்துனீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஏன் ஜெயிக்க வைக்கணும்னு நான் கேட்குறேன்னா, ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். நம்முடைய கலைஞர் இருக்கார்ல, முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, நான் ஒரு கம்யூனிஸ்ட்டு, நான் அதை பெருமையாக சொல்லுவேன். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் நான் பார்க்காம இருந்திருந்தா நானும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தான் சேர்ந்து பணியாற்றியிருப்பேன். பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் பார்த்ததுனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பல முறை பெருமையாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இன்று வந்த அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு வாக்கு சேகரிப்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நிச்சயம் வெற்றியை நீங்கள் கொடுக்க போது நிச்சயம். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வேலை ஒன்று தான். அனைவரையும் கூட்டிக் கொண்டு போய் வாக்குச்சாவடி கூட்டிட்டு போய் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் உங்களுடைய வாக்கை செலுத்தி மோடிக்கு தலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கொட்டை நீங்க வச்சு ஆகணும். வைப்பீங்களா? ஒன்று கேட்கிறேம்மா, கடந்த 10 வருஷமா ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் அவரை பேர் சொல்லி இப்போ கூப்பிடுறதே கிடையாது. அவருக்கு நான் ஒரு நான் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறேன். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி இருக்காருல்ல, முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு செல்ல பேர் வச்சிருக்காரு. அது என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன் பாதம் தாங்கி பழனிசாமி? யார் காதை பார்த்தாலும் விழுந்துருவாரு, எல்லார் பாதத்தையும் தாங்குவார். அதே மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? மிஸ்டர் 28 பைசா. ஏன்னு சொல்லிடுறேம்மா, இந்த 10 வருஷத்துல தமிழ்நாட்டு பக்கம் தலை வச்சு பார்க்கவே இல்லை. வெறும் தேர்தல் மட்டும்தான் வருவார். சென்ற 2019ஆம் வருஷம் வந்தார். வந்து மதுரையில் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு போனாருன்னு. ஒரே ஒரு ஒத்த கல் வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு போனாருமா. அந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டில் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மாநிலத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் ₹1 கூட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அவங்க இன்னும் ஒதுக்கீடு செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எப்பயாவது எட்டி பார்த்தாரா? இப்போ தொடர்ந்து 15 நாளாக தேர்தல் சொன்னோன்னே ஒரு 10 நாளாக தமிழ்நாட்டையே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும், அனைத்து ஊருக்கும் போகிறாரு. ஆனால் புயல் அடிக்கும் போது வந்தாரா? தமிழ்நாட்டில் சென்ற டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, டிசம்பர் 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மிகப்பெரிய புயல் அடித்தது. மிக்ஜாம் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலிலாம் கிட்டத்தட்ட மூழ்கிடுச்சு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது. ஆனால் நம்ம யாரும் வீட்டில் உட்காரல. முதலமைச்சர், அனைத்து அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், அனைத்து கழக உறுப்பினர்கள், அனைத்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றினோம். யாராவது பார்த்தாங்களா? ஒன்றிய பிரதமர் பார்த்தாரா? 2 பேர் தான் வந்தாங்க. யாரு? நிதியமைச்சர் வந்தாங்க. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? ஒரு தார்மீக உரிமையில் நான் ஒரு முதலமைச்சராக ஒரு கடிதம் எழுதினாங்க. தயவு செய்து எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு, அதை தயவு செய்து கொடுங்க, எங்கள் மக்களுக்கு இழப்பீடாக கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? உங்களுக்கே தெரியும். நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா, அதாவது பணம் கொடுக்குற மிஷினா அப்படின்னு கேட்டாங்க. சொல்றேன், நீ ஏன் எல்லாத்தையும் பேசிட்டு அப்புறம் நான் என்ன பேசுறது? அப்போ நான் என்ன சொன்னேன்? ஏம்மா, நான் உங்களை ஏடிஎம் மிஷின்னு சொல்ல, ஆனால் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையா கேட்டேன்னு நான் சொன்னேன். நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்காமா? நாம கட்டின யார் அப்பா வீட்டு பணம்? நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நாம கட்டியிருக்க அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க. மரியாதையானா என்னென்ன கத்துக்கோ, உனக்கு மரியாதையா தெரியும் பேச கத்துக்கோ அப்படின்னு. நான் உடனே அடுத்த நாள் மாத்தி பேசிட்டேன். அம்மா
இந்த 6 மாவட்டத்திலையும் 6000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்துருக்கிறாருமா. அதே மாதிரி நீங்கள் 2021 நம்ம ஆட்சி வந்தோம். அப்போ என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் 2வது பெருந்தொற்று ஞாபகம் இருக்கா? மோடி கொரோனா. திரு நரேந்திர மோடி அப்போ ஒன்றிய பிரதமர் என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை பூட்டிக்கோங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? திடீர்னு எல்லாரும் வீட்டுக்கு வெளில வாங்க, மெழுகுவத்தி வச்சுக்கோங்க, கையில தட்டு வச்சுக்கோங்க, ஒலி எழுப்புங்க. அதை பார்த்து கோவிட் பயந்து போய் ஓடி போயிடும் சொன்னாரா இல்லையாமா? அதுல நம்மளும் சில பேரை செஞ்சோம், அதை மறந்துடக்கூடாது. ஆனா நம்முடைய தலைவர் தான் என்ன பண்ணாரு, முதலமைச்சர் என்ன பண்ணாரு? நீங்க பண்ணலையா? வாழ்த்துக்கள். நானும் பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிடை ஒழிக்கிறதுக்கு தடுப்பூசி மட்டும்தான் மருந்து, அது மட்டும்தான் விழிப்புணர்வுன்னு சொல்லி தடுப்பூசியை தானே போட்டுக்கிட்டு, கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு, பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு, கோயம்புத்தூர்ல இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கே வழிகாட்டியா, கோவிட்லேருந்து தப்பிக்கணும்னா தடுப்பூசி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இந்தியாவுக்கே வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் சேரும். அப்போ நம்ம பொறுப்பேற்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி சுமை. ஆனால் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சு காட்டினார், நடைமுறைப்படுத்தினார். 5 கையெழுத்து, முதல் கையெழுத்தில் 5 கையெழுத்து, 5 கையெழுத்தில் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து போட்டார்? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி. நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நான் இப்போ 2 நாளாக சுற்றிட்டு இருக்கிறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் அந்த பிங்க் பஸ்ஸு. இப்போ பிங்க் பஸ்ஸுன்னு யாரும் சொல்கிறதில்ல, எல்லா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னு தான் நீங்கள் செல்லமாக அழைக்கிறீங்க. கரெக்டா? அந்த பஸ், அந்த மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி இருக்குல்ல, இதில் மட்டும் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாதுமா. இருக்கட்டுமா? மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் மகளிர் பெண்கள் அதில் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்போ தலைவர் என்ன பண்ணாரு? இப்போ தொடர்ந்து இந்த திட்டத்தினால நிறைய பெண்கள் காலேஜில் சேர ஆரம்பிச்சாங்க. இப்போ தலைவர் என்ன பண்ணாரு? சரி, பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இனிமே ஆண்களுக்கும் உண்டுன்னு சொல்லி இந்த சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம். இனிமே ஆண்களும் அரசு பள்ளியில் படித்து காலேஜ் படிக்க போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு திட்டம், குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும். இருப்பாங்க. கரெக்டா? ஆனா இப்போ முதலமைச்சர் 7 லட்சம் குழந்தைங்க தினமும் பயன்பெறாங்க. இப்போ ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மாணவரும் வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள், என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தைக்கு சாப்பாடு நம்முடைய தமிழக முதல்வர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இன்னொரு திட்டம், இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், இதை செயல்படுத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதுதான் சென்ற செப்டம்பர் பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளில் தலைவர் அறிமுகப்படுத்தினார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிர் செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் மாசம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இந்த 1,60,00,000 பேரில் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி இப்போ 1,16,00,000 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
நான் இப்போ சொல்கிறேன், இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த திட்டம் வந்து சேருகின்ற அந்த உறுதிமொழியை நான் இப்போ கொடுக்குறேன். இதெல்லாம் நாம் பண்ண திட்டங்கள். கலைஞர் அவர்கள் சொல்லுவார், ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் பொழுதும் கலைஞர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய மகன் நம்முடைய தலைவர் சொல்றதை செய்வாரா மாட்டாரா? இப்போ இந்த தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கிறாரு, இந்த முறை நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிச்சா நான் கேஸ் சிலிண்டர் விலை 2014ஆம் ஆண்டு ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவா? 450 ரூபா இருந்துச்சு. இப்போ 400 ரூபா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ? 1200 ரூபா. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வருதுங்கிறதுக்காக நாடகம் ஆடி 100 ரூபா கம்மி பண்ணியிருக்கிறாரு. ஜாக்கிரதையா இருங்க, தேர்தலில் அவர் ஜெயிச்சாருன்னா இன்னும் 500 ரூபா கூட்டினாலும் கூட்டுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், நம்ம ஆட்சி அமைச்சதுன்னா இனிமே ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையும் எவ்வளோ? 500 ரூபா. எல்லாமே நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. அதே மாதிரி பெட்ரோல் லிட்டர் எவ்வளோ? 75 ரூபா. டீசல் லிட்டர் எவ்வளோ? 65 ரூபா. நான் இங்கே எதுக்கு ஓட்டு கேட்க வந்தேன்னு தெரியல. நான் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு மைக்கை பிடிச்சி, அம்மா நான் இன்னைக்கு வந்துட்டேன், வந்து உங்களை எல்லாம் பார்த்துட்டேன், உங்களோட எழுச்சியெல்லாம் பார்த்துட்டேன். நீங்கள் எனக்கு தெரியும், நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திர வாக்களிச்சு, நம்முடைய அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் நட்சத்திரத்தில் வாக்களிச்சு லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிற வைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். நான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ அடுத்து நான் இந்த தொகுதி முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறேன், பிரச்சாரத்துக்கு போகிறேன். நாளை காலையில் காஞ்சிபுரம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்று தான். இத்தனை பேர் வந்திருக்கீங்கல்ல, எல்லா திட்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நம்ம பண்ண எல்லா சாதனைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அடுத்த 24 நாள், 19ஆம் தேதி தேர்தல், இன்னைக்கு தேதி 25, 24, இன்னொரு 24 நாள் தான் இருக்கு. அடுத்த 24 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளராக ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் நீங்கள் சேர்த்து, எதுக்கு நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, எதுக்கு இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த 10 வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 வீட்டுக்கு நான் பொறுப்புங்கிற அடுத்த பேச்ச முடிச்சுக்க சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சா? எனவே அதே மாதிரி இந்த திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு சில சாதனைகளை நம்ம செஞ்சிருக்கிறோம். கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ரூபாய் 200 கோடி மதிப்பில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு கொண்டு வரப்பட்டது. முந்தைய அடிமை ஆட்சியில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படவில்லை. கழக அரசு அமைந்ததும் நம்முடைய தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் ரூபாய் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்தில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதேபோல் கொடைக்கானலில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் தேசிய அளவிலான கூட்டுறவு மேலாண்மை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. ஆத்தூரில் கூட்டுறவுத்துறையின் மூலம் கடந்த ஆண்டு கலை அறிவியல் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது. ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட 4 இடங்களில் கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. பழனி முருகன் மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்ய 1,13,00,000 மதிப்பீட்டில் 3 மின் இழுவை ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதெல்லாம் திண்டுக்கல்ல 45 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன, விரைவில் திறக்கப்பட இருக்கின்றன. இந்த பகுதிக்கு நம்முடைய வாக்குறுதிகள். திண்டுக்கல்னாலே பூட்டு தான். எனவே பூட்டு தொழிலில் ஈடுபடுவோர் நலன் காக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை ஏற்படுத்தப்படும். காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அனைவரும் சேர்ந்து படிக்க CUET தேர்வு ரத்து செய்யப்படும். பச்சையாறு அணை அமைக்கப்படும். காவேரி ஆற்று நீரை பைப்லைன் மூலம் கொண்டு வந்து ஆத்தூர் ஒட்டஞ்சத்திரம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும்.
வரதமா நதியிலிருந்து வெளியேறும் உபரி நீரை வேடசந்தூரில் உள்ள பல்வேறு ஏரிகளுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டம் விரைந்து முடிக்கப்படும். வைகை அணையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு நிலக்கோட்டை வட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும். சின்னாலப்பட்டியை சுற்றி ஜவுளி தொழில் ஈடுபடும் மக்கள் வசதிக்காக ரயில் நிலையம் அமைக்கப்படும். நெசவாளர்கள் நலன் காக்கப்படும். திண்டுக்கல் சபரிமலை இடையே ரயில் சேவை அமைக்க ஆராயப்படும். திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு தனி ரயில் வசதி ஏற்படுத்திட பரிசீலிக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதெல்லாம் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடறோமா. நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 நாட்களாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் போகிற இடத்துலலாம் பேசுறது நம்முடைய தலைவரை பற்றியும் என்னை பற்றியும் தான். என்ன சொல்கிறாரு? தமிழகத்தில் நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி அப்படின்றார். ஆமாம், நான் சொல்கிறேன், இங்கே நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி தான். இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கலைஞருடைய குடும்பம் தான். இங்கே நடப்பது குடும்ப ஆட்சி தான். அவர் சொல்கிறாரு, நேற்று கூட பேசியிருக்கிறாரு, திமுக காரங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு. உங்களை ஆட்சியை விட்டு அகற்றுற வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறதில்ல, தூங்க மாட்டோம். நீங்கள் உங்களை தூங்குற வைக்கிற வரைக்கும், உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்கள் தூங்குற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். இதை நான் இங்கே உங்கள் திண்டுக்கல்ல தைரியத்தோட சொல்கிறேன். காப்பாற்றிடுவீங்கல்ல? நிச்சயம் செய்வீங்கல்ல? வருகின்ற ஒரு பக்கம் 2 பேர் தாம்மா. ஒரு பக்கம் பாசிச மோடி, பாசிச 28 பைசா 28 காசு. இன்னொரு பக்கம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா இல்ல 28 பைசாவான்னு மோதி பார்த்துடலாமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருவீங்களா? நம்முடைய மாநில உரிமைகள்லாம் மீட்கணும்னா நீங்க, நம்ம நினைக்கிற யாரும், நம்ம தலைவர் யாரை சொல்றாரோ, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமராக உட்காரணும்னா அடுத்த 30 நாள் நாம் அனைவரும் களத்தில் இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ஜூன் 3ஆம் தேதி என்ன? யாரோட பிறந்த நாள்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்? 100வது பிறந்த நாள். கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு நம்மளால கொடுக்க முடியுமா? என்ன பரிசு கொடுக்க போறோம்? சாதாரண வெற்றி கொடுப்போமா? சென்ற முறை 39க்கு 38, இந்த முறை 40க்கு 40 வெற்றியை கொடுத்து, இதுதான் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நாம் 100வது பிறந்த நாளில் கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான பரிசு. பண்ணிடுவோமா? நிச்சயம் செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா கலைஞர் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். சுத்தியல் அண்ணன் சச்சிதானந்தம் அவர்களை மிக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக அவர் அங்க எதிரொலிப்பார் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு சிறப்பான வரவேற்பை அளித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.